Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்மளால எடுக்க முடியும். லைக் இது எப்படி ஒர்க் ஆகும்னா வி லுக்கப் இந்த எக்ஸ் லுக்கப்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகும். இது பட் நம்ம லார்ஜ் டேட்டா செட்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வெரி எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஈஸியாக நம்மளால ஆன்சர்ஸை கெட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஆன்சரை நம்ம கொடுக்குற ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்குற பொசிஷன் நம்ம ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற வேல்யூனோ இல்லை எனக்கு தேர்ட் காலமில் இருக்கிற வேல்யூனோ இல்லை எனக்கு ஃபிஃப்த் காலம் ஏதோ நம்ம காலம் மென்ஷன் பண்ணுறோம், அதோட வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு டைப் இருக்குது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில். ஒன்று அரே ஃபார்ம், இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் ஃபார்ம். இந்த அரே ஃபார்மில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம வந்து கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ரெஃபரன்ஸ் ஃபார்ம் பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் ஃபார்ம் எப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஆர்குமெண்ட்ஸில் வந்து நம்ம 2 வந்து கம்பல்சரி கொடுக்கணும், 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேட்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற வேல்யூவில் வந்து என்ன பண்ணால் அது நம்ம கொடுக்குற ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு எத்தனாவது பொசிஷனில் இருக்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண மேட்ச் ஃபங்க்ஷன். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது வேல்யூ வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, லைக் எத்தனாவது ரோவில் இருக்குது இல்லை எத்தனாவது காலமில் இருக்குன்றதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா மேட்ச் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இது ரெண்டும் எப்படி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இப்போ நம்மளுக்கு தேவையான ரோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம இன்புட் எதை கொடுக்குறோமோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான ரோ அண்ட் காலம் வைஸில் என்ன டேட்டா இருக்கோ கொடுக்குற பொசிஷனுக்கு நமக்கு அவுட்புட்டாக வரும். சரி வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், நம்மளுக்கு என்ன ஆன்சர் தேவை அதை நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். எனக்கு அரேயில் வந்து இதுதான் எனக்கு தேவை, ஸோ அதை கொடுத்துக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு ரோ நம்பர், இந்த இடத்துல வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ரோ நம்பர், ஸோ இது கம்பல்சரி கொடுக்கணும். நம்மளுக்கு எத்தனை ரோ தேவை அதை கம்பல்சரி கொடுக்கணும். நான் ரோ நம்பர் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் ரோல் என்ன இருக்கோ அந்த அவுட்புட் நம்மளுக்கு வருது. இந்த அரேல நான் என்ன செலக்ட் பண்ணோம், எனக்கு செகண்ட் ரோல் என்ன இருக்கோ அந்த அவுட்புட் இது. சப்போஸ் இந்த 200 நான் 5 மாற்றினா எனக்கு இந்த அரேல 5th ரோல் என்ன இருக்கோ அந்த ஆன்சர் வருது. இது பார்க்குறப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஒரே காலமில் இருக்கிறது எனக்கு இந்த இது பி காலமில் ஒரே ஒரு காலமில் தான் இருக்குது. ஒரு காலமில் இருக்கிற மல்டிபிள் ரோஸில் இருக்கிற ஆன்சரை என்னால் கெட் பண்ண முடியுது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்த டைப் பார்க்குறப்போ என்கிட்ட வந்து ஒரு ரோவில் இருக்குது, ஆனால் மல்டிபிள் காலம்ஸ் பார்க்குறப்போ ஒரே ரோ மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேம் ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம வந்து அரேவை செலக்ட் பண்ணிக்கலாம். அரேவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரோ நம்பர் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஒரே ரோவில் இருக்கனால எனக்கு ரோ நம்பர் தேவை, நான் அதை ஸ்கிப் அவுட் பண்ணிக்கிறேன். அப்படியே கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து காலம் நம்பர் கேட்குது. காலம் நம்பர் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த காலமில் இருக்கிறது வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறப்ப பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் காலமில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர், அது ஏன்றது. இப்போ சப்போஸ் நான் இங்கே 4ன்னு மாற்றினா எனக்கு வந்து 4th காலமில் என்ன இருக்கோ அது நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. அடுத்த டைப் வந்து பார்க்குறப்போ மல்டிபிள் டைமென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஒரே டைமில் நம்ம கிட்ட ரோல் என்ன ரோ நம்மளுக்கு என்ன ரோ மென்ஷன் பண்ணோமோ அதேமாரி என்ன காலம் மென்ஷன் பண்ணோம் அது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ நம்மளுக்கு ரோ நம்பர் தேவை. ஸோ ரோ நம்பர் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு தேர்ட் ரோவில் இருக்கிறது வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து காலம் நம்பர், அடுத்தது வந்து காலம் நம்பர். ஸோ 5th காலம் எனக்கு தேவை, நான் அந்த ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ தேர்ட் ரோவில் 5th காலமில் என்ன ஆன்சர் இருக்கோ நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணுது. ZXYன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ZXYன்னு வந்துருச்சு. சப்போஸ் நான் இந்த ரோ நம்பர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ரோன் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலம் வந்து நான் என்ன பண்ணுறேன் 6ன்னு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்துச்சு. CBன்றது அதுக்கான அவுட்புட்டு. செகண்ட் டைப் ரெஃபரன்ஸ் ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்தமாரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸை நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டேட்டா வந்து நான் அரேல கொடுத்தேன்னா எனக்கு தேவையான நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணணும், நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் வந்து அரே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து 2 அரே இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அகெயின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் அரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு செகண்ட் அரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2 அரே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரோ நம்பர் தேவை. ஸோ ரோ நம்பர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது வேணும். ஸோ நான் ரோ நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ அடுத்தது வந்து காலம் நம்பர், தேர்ட் காலம் வேணும். ஸோ தேர்ட் காலம் சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கம்மா கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஏரியா நம்பர் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஏரியா நம்பர் என்னென்னா, நம்ம எத்தனை ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோமோ இந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண தெரியுமா 2 ரேஞ்சு. இதில் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது ஃபஸ்ட் ரேஞ்சு, செகண்ட் செலக்ட் பண்ணது செகண்ட் ரேஞ்சு. ஸோ இதில் எனக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் விண்டோஸ்லேருந்து வேணும்னு கேட்குறேன். ஸோ நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செல் ரெஃபரன்ஸை
இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல என்ன இருக்கோ அந்த ஆன்சர் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறப்ப நம்மளுக்கு இது தேர்ட் காலம்ன்றது நம்மளுக்கு 2009 இதான் தேர்ட் காலம். அதுக்கான ஆன்சர் வந்து 5762. ஸோ நம்மளுக்கு அதன் அவுட்புட் வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் காலம் நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன், செகண்ட் காலம்ன்றது செகண்ட் காலம் நான் செகண்ட் ரவுண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது 2446 செகண்ட் காலம் செகண்ட் ரோ 2018. சரி, இப்போ இது கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக்குக்கு எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் இது அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 1 நம்ம கொடுத்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அரேல வந்து நம்மளுக்கு விண்டோஸ் இருக்கனால நம்ம 1 கொடுத்தேன். இதை எடுத்துட்டு நான் இப்போ 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்துச்சு. இப்போ மேக் எனக்கு அவுட்புட் எனக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. செகண்ட் ரோ செகண்ட் காலம் பார்க்குறப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் 8052 ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துச்சு. இதுலேயே நம்ம டைனமிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ரவுண்ட் கொடுத்தனா ஃபோர்த் காலம் கொடுத்தனா அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு வந்து செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம் 5958. ஸோ அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் ரெஃபரன்ஸ் ஃபார்ம். அரே ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரே டைம் தான் கொடுக்க முடியும், ஒரே ஒரு அரே தான் நம்ம கொடுக்க முடியும். ரெஃபரன்ஸ் ஃபார்ம்ல வந்து நம்ம மல்டிபிள் அரேஸை கொடுத்துட்டு நம்ம அதுக்கான நம்ம என்ன அரே கொடுக்குறோம் நம்ம தான் இந்த இடத்துல கொடுத்து நம்ம ஆன்சரை கெட் பண்றோம். மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம கொடுக்குற வேல்யூக்கு வந்து என்ன பண்ணணும், அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு எது ரிட்டர்ன் பண்ணணும், எத்தனை பொசிஷனில் இருக்கிறத நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணும். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப நம்மளுக்கு 3 இருக்குது மேட்ச் டைப்பு. ஒன்று வந்து 0, ஒன்று வந்து -1, தென் அப்புறம் +1. இந்த 0ன்றது நம்ம கொடுக்குறது வந்து ஈக்குவலாக அந்த கொடுக்குற வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் பண்ணுறது நம்மளுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள் எரர் ஏதாவது த்ரோ பண்ணும். -1 என்னன்னா நம்மளுக்கு நியரஸ்ட் என்ன பெரிய வேல்யூ இருக்கும், நம்ம வேல்யூஸை கொடுக்குறோம் அதுக்கு நியரஸ்ட் எது பெரிய வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணோம். இந்த 1ன்றது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ நியர்பை எது இருக்கோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் மேட்ச் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து லுக்கப் வேல்யூ வந்து நான் ஷாம்புன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரேல வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இதில் தான் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணிக்கிறேன், அதை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு மேட்ச் டைப்பு சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஷாம்பு தானு சொல்கிறேன். நான் அதனால் 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம்புன்றது எத்தனை பொசிஷனில் இருக்குன்னா எனக்கு 4th பொசிஷனில் இருக்குது. எனக்கு இதுதான் ரிட்டர்ன் பண்ணுது மேட்ச் ஃபங்க்ஷன். என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னா நம்மளுக்கு எத்தனை பொசிஷனில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுது 4ன்றது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சேம் நான் என்ன பண்ண ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த B16 நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ரேஞ்ச் அதே செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் இதுவும் 0 தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் வேணும். இது வந்து என்ன பண்ணுற ஒயில் கார்டு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் அண்ட் லெட்டர் SH இருக்கணும், அதுக்கப்புறம் எது வேணுமோ இருக்கலாம். எனக்கு அதை எடுத்துகிட்டு வான்னு நான் சொல்கிறேன். அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லெட்டர் SHன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு அதனால் என்ன பண்ணுது 3 ரிட்டர்ன் பண்ணுது. 3ல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பார்க்குறப்போ ஷர்ட்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 3 இந்த இடத்துல பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணுது. சப்போஸ் இந்த ஷர்ட் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து 4th அதுக்கு அடுத்தது என்ன இருக்கோ அதாவது SHன்னு தேட அந்த ரோல் என்ன இருக்கோ நம்ம கொடுத்ததுல அடுத்தது என்ன இருக்கோ நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணும் இந்த இடத்துல. அடுத்த ஒன்று வந்து பார்க்கலாம். சேம் அதே ஃபார்முலா நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன த்ரோ பண்ணுதுன்னா நாட் அப்ளிகபிள்ன்றது த்ரோ பண்ணுது. ஏன்னா பிகாஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் கொடுத்துட்டு 0 கொடுத்துருக்குறோமா, அதனால் என்ன பண்ணுது இந்த ஆரஞ்சுன்றது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்த அறையில் ஆரஞ்சே கிடையாது. ஸோ அதனால் நாட் அப்ளிகபிள் ரிட்டர்ன் பண்ணுது. சப்போஸ் நான் இதை ஆரஞ்சுன்னு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஆரஞ்ச் சேஞ்ச் பண்ணால் அது எத்தனை பொசிஷனில் இருக்கோ நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணுது. 5th பொசிஷனில் இருக்கும். ஸோ 5th ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்த ஒன்று ஈக்குவல் மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ வந்து 335. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் லுக்கப் அரேவில் வந்து நம்ம சேல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு இந்த டைப் வந்து என்னென்னா நம்ம லெஸ் தென் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறத விட கம்மியாக இருக்கிறது வேணும்னு சொல்கிறோம். ஸோ 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 5th பொசிஷனில் ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா 335க்கு நம்ம இருக்கிறது ஓவர் லெஸ் தென் வந்து 200. ஸோ அதனால நம்மளுக்கு 5th பொசிஷன் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம -1 கொடுக்குறப்ப நியரஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதே ஜஸ்ட் ஃபார்முலா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்த இடத்துல நான் -1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். -1 சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா செகண்ட் பொசிஷன். இப்போ 335க்கு அடுத்த வேல்யூ என்னன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 500ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது எத்தனை பொசிஷனில் இருக்குன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே செகண்ட் த்ரோ பண்ணுது நம்மளுக்கு அவுட்புட்டாக. இண்டெக்ஸையும் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ரைஸஸ் இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் என்ன நான் எடுக்கணும், அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரே நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அரேவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மா கொடுத்துட்டு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரோ நம்பருக்கு என்கிட்ட 2 வேல்யூஸ் இருக்கனால மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். மேட்ச் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட்டை லுக்கப் வேல்யூ வந்து 2 இருக்குது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணி ஆம்பர்சன் கொடுத்துட்டு செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் லுக்கப் அரேல வந்து எனக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட் ஒன்று வந்து அப்ளைன்சி. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் ஆம்பர்சன் கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுறேன் மேனுஃபேக்சரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இது சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், கம்மா கொடுத்துட்டு இப்போ மேட்ச் டைப் எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் கொடுத்துட்டு 0 கொடுக்குறேன். அது எக்ஸாக்ட் மீன்ஸ் 0. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அகைன் கம்மா கொடுத்துட்டு எனக்கு காலம் தேவை, ப்ரைஸ் என்ன எனக்கு தேவை, அதுக்காக என்ன பண்ணுறேன், அகைன் மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். மேட்ச் ஃபங்க்ஷன் லொக்கப்பில் வந்து ப்ரைஸாக இருக்கணும். ஸோ ப்ரைஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நிறைய வந்து எனக்கு காலம் ஹெட்டர்ஸாக இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்மா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக அதுதான் வேணும்னு சொல்கிறேன். ஸோ 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா 299.99 வருது. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்ளைன் சி பார்க்குறப்போ, ஸோ அப்ளைன் சி அது வந்து மேனுஃபேக்சர் வந்து ஹோம் மேக்கர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 299 நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இந்த இடத்துல ஆன்சர்ஸ். ஸோ சப்போஸ் என்ன பண்ணுறேன் நான், இப்போ எனக்கு வந்து ப்ரைஸ் இல்லை, எனக்கு வேறு ஏதோ வேணும்னு நான் சொல்கிறேன். மேனுஃபேக்சர் எனக்கு கேட்டகரி என்ன கேட்டகரின்னு தெரியணும்னு சொல்கிறேன். ஸோ நான் கேட்டகரியை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ்ன்ற இடத்துல நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அது என்ன கேட்டகரின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டைனாமிக்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் காலம் பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இது டைனாமிக்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு தேவையானதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ ப்ராடக்ட் ஐடி பார்க்கும்போது இதுக்கான ப்ராடக்ட் ஐடி 205. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வருது. தென் அடுத்தது இப்போ என்கிட்ட 3 இருக்குது. 3 பேஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எது வேணுமோ நம்ம தான் அதில் தான் நம்ம அரைவாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான அவுட்புட் எனக்கு ஒரு ப்ரைஸ் தேவை, நான் ப்ரைஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு ரோ நம்பர் எனக்கு என்ன தேவை அது எனக்கு தெரியாது. ஸோ நான் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 3 ஐட்டம்ஸ் இருக்குது, நான் 3 ஐட்டம்ஸே நான் கொடுத்துக்கிறேன். ஆம்பர்சன் கொடுத்துட்டு தென் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், லுக்கப் வரைக்கும் வந்து இது 3மே எனக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒன்று டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆம்பர்சன் கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஒன்று வந்து மேனுஃபேக்சர். ஸோ மேனுஃபேக்சரை சூஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸாக்ட் டைப்பாக எனக்கு இதுதான் வேணும். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன், 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. சேம் நம்ம இதில் 2 கொடுத்துருக்கோம், இதில் 3 கொடுத்துருக்கோம். நம்ம இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துல அவுட்புட் எடுக்க முடியும். பட் என்ன இஷ்யூனா, இந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ண, இந்த இங்கே ப்ராடக்ட் ஐடி இருக்குது. இப்போ நான் இது ப்ரைஸை நான் சேஞ்ச் பண்ணால் என்னால் அவுட்புட் வந்து ப்ரைஸ் அந்த வேல்யூக்கான அமௌண்ட் ப்ரைஸை நம்மளால் கெட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நான் என்னதான் காலம் ஹெட்டர்ஸை மாற்றினாலுமே நம்மளால் அவுட்புட்டை எடுக்க முடியாது. இதுதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுல. நம்ம பெஸ்ட்டு என்ன ஆப்ஷன் சொல்லலாம்னா, நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து டைனமிக்காக சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இது பண்ணுறப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ண நம்மளுக்கு வேல்யூ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் வந்து சேஞ்சஸே ஆகாது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.